ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. CSI தூத்துக்குடி நாசரத் திருமண்டலம் கிறிஸ்து நாதர் ஆலயம் நடத்தும் லென்த் கால கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மார்ச் 2, 3 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் கிறிஸ்து நாதர் ஆலயம், ஆசிரியர் காலனி, தூத்துக்குடி. சபை பாகுபாடின்றி பங்கு பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், விடுதலையுடன் செல்லுங்கள். மேலும் தொடர்புக்கு 9442493250 9360211461. தேவனுக்காய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஓர் நற்செய்தி. நமது கெத்செமனே வளாகத்தில் ஊழியர் பயிற்சி முகாம் வருகிற மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணி முதல் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2 மணி வரை ஊழியர் பயிற்சி நடைபெற உள்ளது. இடம் கெத்செமனே வளாகம், விருதுநகர். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஊழியம் செய்யும் வாஞ்சியோடு இருக்கலாம். தேவனுக்காய் செயல்பட வாஞ்சியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த ஊழியர் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய 9944802550. வாருங்கள், நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மால் இயன்றதை செய்வோம். கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்மகிட்ட கொசு பெருசா சிங்கம் பெருசான்னு கேட்டா நம்ம எல்லாரும் சிங்கம் தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த உலகத்துல சிங்கம் கடிச்சு இறக்குறவங்களோட கொசு கடிச்சு இறக்குறவங்க தான் அதிகம். அதே மாதிரிதான் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் செய்யும் போது அதை விட்டு விடுறதுக்கு ட்ரை பண்ணும். என்ன பிலா சோகமாவ? அம்மா சோத்துல உப்பு போடலக்கா, அதான் சாப்பாடு நல்லா கொட்டிட்டு வரேன். பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னு, சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லைனால அதை கொட்டிட்டாங்க. இதை தான் ஏசப்பா பைபிளில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா நம்மளை தங்கம்னு சொல்லலை, வெள்ளின்னு சொல்லலை. இந்த பூமியில் எவ்வளோ விலையுயர்ந்த பொருட்கள் இருக்குது,
ஆனால் நம்மளை உப்புன்னு சொன்னார். அது ஏன் தெரியுமா? அந்த சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னால அதை எவ்வளோ நல்லா செஞ்சுருந்தாலும் அதை சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. இப்படித்தான் நம்மளும் வெறும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் ஆத்ம பாரமுள்ளவர்களா, அன்புள்ளவர்களா, மற்றவர்களுக்கு பயன்படுகிறவர்களா இல்லைனா இல்லாத அந்த சாப்பாட்டை போலயே நம்மளும் ஏசப்பாவுக்கு பயன்படாமல் போயிடுவோம். நாமளும் உப்பு போல பயன்படுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும். இயேசுவின் செல்லங்கள். ஏசாயா புதிய ஏற்பாடு பார்க்கலாம். சொல்லு. பார்க்கலாம். ஒன்று தீமத்தையும் வெரி குட். பாய். இயேசுவின் செல்லங்கள். நீ கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீ உம்முடைய கையை திறக்க நம்மையால் திருப்தியாகும். இயேசுவின் செல்லங்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், எஸ்தரா, நெகோமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள். இயேசுவின் செல்லங்கள். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். புல்லோடு அங்களில் மேய்த்து அந்த தண்ணீரிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். தம்முடைய நாத்துமாவை தேற்றி தம்முடைய நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மண்ணிலின் வெள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோடும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்ருவின் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கருவையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவமானப்படுத்துகிற மனதில்லாமல் அப்படின்னு இருக்குல்ல, ஆண்டவர் உங்களுடைய மனது என்னுடைய மனது அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு செஞ்சிருக்கலாம், சிலருடைய குறை நமக்கு தெரியலாம். ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அவங்கள பத்தி யார்ட்டையாவது பேசி குறை சொல்லி அற்பமா பேசி இவனை பாத்தீங்களா இவ்வளவுதான், இவனுக்குலாம் அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற ஒரு ஹேபிட் நமக்கு ஒருவேளை இருந்துச்சுன்னா, அப்படி ஈஸியா நம்ம பேசிடுவோம்னு சொன்னா இந்த வசனம் கற்றுக் கொடுக்குது, அதை விட்டு விடு. இப்படி நான் சொல்லும் போது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கா? யாரையாவது குறையா பேசுறீங்களா? உங்களை குறை சொல்வதற்காக மறுபடியும் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை, உங்களுடைய குறையை சரி செய்து கொள்ள. உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி யோசேப்பு நீதிமானா இருந்தாரோ அப்படி நீங்கள் நீதிமானா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்ப நம்ம ஜெபித்து நமக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டிய முக்கியமான சுபாவம் என்ன? அவமானப்படுத்த மனதில்லாத இருக்கிற ஒரு இருதயம். இது ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
சரி, இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி தர போகிறோம். நீங்கள் அதை கற்றுக்கோங்க, ஓகேவா? எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சி காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. ஓகே குட்டீஸ், இப்போ ஆக்ஷன் பார்ப்போமா? எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையா இருந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீயும் பழகிக்கோ. என்ன குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆக்ஷன் சாங்கை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்கணும், ஓகேவா? நீ கவனமாயிரு அன்று சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் செய்தியெல்லாம் நான் கொடுப்பதெல்லாம் எனக்கு எளிதான காரியம், நான் உன்னை பயன்படுத்துவதில் எனக்கு லேசான காரியம். ஆனால் நீ முதல்ல தகுதியாயிரு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். பாருங்கள், அந்த வார்த்தை கேட்டபோது நான் நடுங்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் கருத்தோடு ஜெபிக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டு மகிமையான பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அநேகர் மிஸ்டரி தாங்குகிற குடும்பங்கள் எழும்பும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். மிஸ்டரிகள் தங்கி ஊழியம் செய்வதற்கென்று சூனிமியால் எலிசாவிற்கு கட்டி கொடுத்தது போல அநேக மிஸ்டரிகள் அறைகளை கட்டி கொடுக்கிற அநேக குடும்பங்களை எழும்பும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டாயமாக பெரிய மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதாவது எங்களுடைய இந்த விருதுநகர் பட்டணத்தை நீங்கள் வருவீர்களானால், இதை தாண்டி வெளியூர் போகிறீங்களா, ஒரு அரை மணி நேரமாவது எங்களை நீங்கள் வந்து சந்தியுங்கள். இங்கே நடக்கிற ஊழியங்களை விசாரித்து ஒருவேளை நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு அது வசதியாக இருக்கும். ஆமென். கர்த்தர் அதை இன்னும் ஆசீர்வதிப்பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா. எப்படியாவது 7000 மிஸ்டரிகளை உருவாக்கி 1,00,000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு இந்த ஊழியத்தை கிரமமாக செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தில் இன்னும் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்யும்படி ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக செய்திக்காக காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், நான் ஒரு முறை 3 நாள் கூட்டத்திற்காக தூத்துக்குடி என்ற பட்டணத்திற்கு நான் கடந்து சென்றிருந்தேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் ஒரு கன்வென்ஷனில் ஆண்டுடைய வார்த்தை அறிவித்தேன். சனிக்கிழமை பகலில் உபவாச கூட்டத்தில் ஆண்டுடைய வார்த்தை அறிவித்தேன். சாயங்காலத்தில் ஆண்டுடைய வார்த்தை அறிவித்தேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையில் 4 செய்திகளை ஒரே நாளில் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது சனிக்கிழமை இரவில்
நான் தங்குகிற அந்த ஹோட்டல் ரூமில் அதிக நேரம் கண் விழித்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். பாருங்கள், ஆண்டவரே 4 செய்தி கொடுக்கணும், ஏதாவது ஒரு செய்தி, வல்லமையுள்ள செய்தி, ஜனங்களை மாற்றுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி இரவெல்லாம் காத்திருந்தேன். ஆண்டவர் செய்தியை கொடுக்கலைங்க. நான் அசந்து தூங்கி விட்டேன். காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர் செய்தி கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்று தான் எழுகிறேன். எழுந்தவுடன் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ பரிசுத்தமாயிரு, நீ ஒழுங்காயிரு, நீ கவனமாயிரு என்று சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் செய்தியெல்லாம் நான் கொடுப்பதெல்லாம் எனக்கு எளிதான காரியம், நான் உன்னை பயன்படுத்துவதில் எனக்கு லேசான காரியம். ஆனால் நீ முதல்ல தகுதியாயிரு. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். பாருங்கள், அந்த வார்த்தை கேட்டபோது நான் நடுங்கிறேன். ஆண்டவருக்குங்க, நான் நல்லா இருந்தால் என்னை கொண்டு பெரிய மகிமையான ஊழியத்தை செய்வது ஆண்டவர் லேசான காரியம். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, எத்தனையோ விதமான பாரத்தோடு கண்ணீரோடு இந்த கேள்விகளை கேட்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன் பிரச்சனையை தீர்ப்பது எனக்கு லேசான காரியம். அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீ முதல்ல ஒன்றை பரிசுத்தப்படுத்திக்கோ, நீ ஒழுங்காயிரு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் முன்னாடி செய்வதற்கு நீ கவனமாயிரு, நீ எச்சரிக்கையாக இருங்க. முதல்ல நீங்கள் இதை ஒப்பு கொடுத்தா போதுங்க, ஆண்டவர் மீதி காரியங்களை அழகாக செய்வார். பாருங்கள், ஆண்டவர் காலையில் சொன்னவுடன் பயந்து நடுங்கி ஆண்டவரிடத்தில் இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்தேன். இன்னும் பிசாசானவன் என்னுடைய ஊழியத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடி எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா, கவனமாக இருக்க கற்றுத்தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணித்து ஜெபித்து விட்டு நான் அந்த 4 செய்தி வேலைக்காக கடந்து சென்ற போது ஆண்டவர் வல்லமையினாலே நிரப்பி அநேக ஜனங்களை தொட்டார். கண்ணீரோடு கூட நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அதைத்தான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களானால், மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை மோசையுடைய தலைமையிலே ஆண்டவர் முன்குறித்து ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். பாருங்கள், அவன் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டான், மரித்து விட்டான். இப்பொழுது தலைமை பொறுப்பு, இத்தனை ஜனங்களை கானானை நோக்கி பிரயாணம் செய்கிற அவ்வளோ பெரிய பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவின் தலையின் மீது வருகிறது. யோசுவா பொறுப்பெடுக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒருவேளை யோசுவாட்ட கொடுத்தோடனே யோசுவா நிறைய யோசிக்கிறார், பயந்துருப்பார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் தொடங்கினாலே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரன் நூனின் குமாரனை யோசுவாவை நோக்கி, லட்சக்கணக்கான ஜனங்களை யோசுவாவை வழி நடத்தணும். இதுவரை ஆண்டவர் யோசுவா இடத்துல நேரடியாக பேசின சம்பவங்கள் எல்லாம் இல்லவே இல்லை, குறைவுதான். ஆனால் இப்பொழுது யோசுவா தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை எடுக்கிறான். இப்பொழுது யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் யாரிடத்திலே அதிகமாக தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார்? உங்கள் மூலிமா ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமா, ஆண்டவர் உங்கள் கூட பேசுவாருங்க. அல்லேலூயா. நினிவே பட்டணத்தில் ஈவன் யோனா என்கிற தீர்க்கதரிசி ஊழியக்காரன் மூலியமாக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை சொல்லணும். அப்போ யோனாவிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஆண்டவர் பேசுகிறத பார்த்தா, எனக்கு ஆண்டவர் இன்றைக்கி இட்லி சுட சொன்னார், வடை சுட்டு கொடுக்க சொன்னார், என்னென்னமோ சொல்கிறாங்க. அவர் ஒரு காரியத்தை பேசினான்னா அதுக்கு பின்பாக லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ரட்சிப்பு இருக்குங்க. என்னை பார்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலிருந்து ஒரு குடும்பத்தார்கள் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து என்னை பார்க்க இன்டர்வியூக்காக வந்திருந்தான். நான் காரியங்களை அவளுக்கு அழகாக சொல்லி கொடுத்தேன். ஊழியம் என்பது என்ன? இயேசுவை மாத்திரம் ஊழியத்தில் நீ பார்க்கணும், மனுஷர்களை பார்க்கக்கூடாது. எப்பொழுதுமே ஊழியம் செய்கிற பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் ஊழியம் செய்கிறவங்க இந்த செய்திகளை கேட்குறீங்களா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊழியம் செய்கிறது இயேசுவுக்காக, இயேசுடைய முகத்தை பார்த்து மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மாடு இருக்குன்னா என்ன இருக்கும்? மாடு கட்டி கெடுக்கிற இடத்துல என்ன இருக்கும்? நிறைய பேர் நீங்கள் சொல்லுங்களேன். வைக்கோல் இருக்கும், தண்ணி, மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கலாம்,
வேற என்ன இருக்கும்? சாணி இருக்குங்க. மாடு இருக்கிற இடத்துல சாணி இருக்கும். அதே போல தான் மனுஷன் இருக்கிற இடம் எதுனாலும் சரிங்க, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் இருக்கிற எல்லா இடத்துலையும் குறைவு இருக்குதுங்க. நீங்கள் ஊழியம் செய்யணும் விரும்புகிறீங்களா? ஏசப்பா மாத்திரம் பார்க்கணும். நான் என் ஊழியத்துக்கு வர்றவங்கள்ட்ட முக்கோணம்னு சொல்லி கொடுப்பேங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். முக்கோணத்தில் 3 புள்ளி இருக்குதுங்க. மேலே இருக்க புள்ளி தான் ஏசப்பா, அல்லேலூயா. கீழே இருக்கிற 2 புள்ளியில் ஒருத்தர் நான், ஒருத்தர் இன்னொருத்தன் ஊழியத்துக்கு வர்ற மிஸ்டரி. நானும் இன்னைக்கு ஊழியத்தில் சேர வர்ற மிஸ்டரியை சேர்ந்து யாருக்கு ஊழியம் செய்யணும்? ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும். அவன் ஊழியத்துக்கு வர்றவன் என் சக ஊழியர்களை பார்த்து இடர்னானா நான் என்னங்க செய்கிறது? நீ ஏன் சக ஊழியர்களை பார்க்குற? ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிற பொறுப்பாக இருக்கிறவங்களுடைய மனைவி சரியில்லைன்னு பார்த்து ஒருத்தன் ஊழியத்தை விட்டு போயிடுவான். ஏன் அவங்கள பார்க்குற? அந்த இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இப்படி செய்கிறவங்கள வச்சு ஆண்டவர் ஒன்றுமே பயன்படுத்த முடியும். நீ ஏசப்பாவை பார்க்கணும். பாருங்கள், அந்த ஊழியக்கார தம்பதிக்கு எல்லா ஆலோசனைகளையும் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு உடனே பெட்டி படிக்க வேணாம், தூக்கிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். பாருங்கள், இந்த மிஸ்டரியாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த குடும்பத்தார்கள் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெருவில் உட்காந்து வடை சுட்டு கொடுக்குற வியாபாரம் பார்க்குறாங்க. அவ்வளோதாங்க. டெய்லி ஒரு 100 ரூபா 150 ரூபா லாபம் கிடைக்குங்க. ஆனால் ஆண்டவர் மேலே அன்பு இருக்குது, ஜெபம் இருக்குது, வேத வாசிப்பு எல்லாம் இருக்குது, அர்ப்பணிப்பு இருக்குது. ஏன்டா நல்லா ஃபுல் டைத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா இந்த தம்பதியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி அம்மா பார்த்துருக்குறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? என் மகனே, என் மகளே, நீ ஊழியத்திற்கு போவது எனக்கு சித்த அல்ல. நீ மறுபடியுமாக அந்த வடை சுடுகிற அந்த வியாபாரத்தை பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. பாருங்க, இந்த ஏசப்பா பேசுகிறது அனங்க கேட்கணும். பக்கத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி அம்மாவை எதுக்கு பார்க்குறான்? எப்பொழுதுமேங்க ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், என்னோடு கூட ஆண்டவர் என்ன பேசுகிறார்னு சொல்கிறவங்க விழுந்து போகவே மாட்டாங்க. பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி அவன் கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னதுனால அவன் ஊழியத்துக்கு வர்றதும் போச்சு. கடைசியில் அந்த வடை வியாபாரத்தை தொடர்ந்து பார்த்துருக்குறான். அதில் சரியாக நஷ்டங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சிகரெட் குடிக்க ஆரம்பித்தான், சாராயம் குடிக்க ஆரம்பித்தான், அடிக்ட் ஆகி தெருவில் கிடக்காங்க. பாருங்கள், இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என் கூட பேசட்டும். இங்கே பாருங்கள், யோசுவாவை நோக்கி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க ஊழியம், இதுதான் ஊழியம். பாருங்கள், இவன்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார்ல. இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா உனக்கு ஆறுதலாக நான் மோச கூட இருந்தது போல் நான் உங்க கூட இருப்பேங்கிறார். பலங்கொண்டு திடமனதாக இருங்கிறார். பாருங்கள், இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, உங்களுக்கு என்ன வேணும்? அற்புதம் வேணுமா? கடன் பிரச்சனைலேருந்து ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? உங்கள் வியாதி சுகமாக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? யோசுவாவுக்கு சொன்னது தாங்க, உங்களுக்கு முதல்ல திடமனதாக இருங்க. அல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்ட அற்புதத்தை யாருக்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அதே அற்புதத்தை உங்களுக்கும் செய்வேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை நான் செஞ்சுருக்கிறேன், இதே அற்புதத்தை உனக்கும் செய்ய என்னால் முடியும்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சுக்கணும். நான் அறிஞ்சுக்கொண்டு தாங்க பைபிளையே ஆண்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. டெய்லி கிறிஸ்துவ சகோதரன், நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா? நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது பர்த்திமை குருடன் சுகமான சம்பவம் வருதா? ஐயோ, இன்ட்ரெஸ்டாக ஆயிடணுங்க. நான் என்ன தெரியுமா செய்வேன்? இந்த சம்பவம் வந்துட்டா உற்சாகம் வந்துடும். ஐயோ, இத்தனை அற்புதம் செய்கிற ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? என் கூட இருக்கிறாருங்க, எனக்குள்ளே இருக்கிறாரு. பாருங்க, நான் அடிக்கடி கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார், கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, உங்கள் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நீங்கள் பைபிள் வாசிக்கல, அற்புதம் நடந்துருச்சா உடனே இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். நான் என்ன தெரியுமா செய்வேன்? வலது பாரம் திரும்பி பார்ப்பேன். ஏசப்பா, அந்த பர்த்திமை குருடனை சுகமாக்கிற ஆண்டவர் இன்னைக்கு என் கூட இருக்கிறீங்க, ஏன் ஏசப்பா, ஏன் அப்பாவாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ எனக்கு அற்புதம் செய்வீங்களே நீங்கள். சகோதரனை, இதாங்க பைபிள் வாசிக்கிற முறைகள். நீங்கள் வாசிக்கும் போது மூளை வளர்ந்து என்னங்க பிரயோஜனம்? பைபிள் அப்படி கரைச்சி குடிச்சிட்டாரு. ஆமாம், கிழிச்சாங்க. பைபிளை கரைச்சி குடிச்சு என்னங்க? பைபிளை படிக்கிறது அறிவு வளர்றது பெருசு கிடையாது, அதன்படி நடக்கணுங்க. அதை அபியாசிக்கணும், அதை விசுவாசிக்கணும்.
அந்த அற்புதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதே அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து அவர் கைகளை உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்கிறதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. புத்தி கிடையாதுங்க. பைபிள் வசனம் தெரியும், ஆனால் அது நடக்குதான் என் வாழ்க்கையில், அதுதாங்க முக்கியம். ஏன் நடக்கலை நீங்கள் யோசித்து பார்க்கணும். நடக்கிறதுக்கு என்ன தடை இருக்குதுன்னு யோசித்து பார்க்கணும், அதை செய்யணும். பாருங்கள், ஆண்டவர் அழகாக சொல்கிறார், எப்பா லட்சக்கணக்கான ஜனங்களை மோசஸ் கொண்டு வழி நடத்தினது போல் உன்னை கொண்டு வழி நடத்துறதுக்கு நாரடி. நீ என்ன செய்யணும்? தொடர்ந்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் உங்களுக்காக வாசிக்கணும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆண்டவர் சொல்றார், கவனமாக இருக்கணும். உனக்கு சொல்லிக் கொடுத்த நியாயப்பிரமாண வசனத்தின்படி மோசே கற்பித்த அந்த பாடங்களை செய்யும்படி நீ கவனமாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருக்கணும். அடுத்து 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் வாயிலிருந்து என்னன்னாலும் வசனம் வரணுங்க. நீங்கள் வாட்டுக்கு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அழுதுட்டு திரிஞ்சு என்னங்க பிரச்சனை அழுதுகிட்டே கிடக்க வேண்டி தான். என்ன செய்யணும்? வாயில் வார்த்தை வரணும். இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்யணும்? வார்த்தை வரணும். பைபிளில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்கிறார்ல, அந்த அற்புதம் செய்கிற ஆண்டவர் என் கூட தான் இருக்கார். அப்போ அந்த வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அதான் கவனமாக இருக்கணும். இன்னும் பாருங்க, பிரியாது இருப்பதாக. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு, தியானித்து கொண்டரு. இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க, ஒரு சாப்டர் வாசிக்கிறீங்களா, அன்னைக்கு ஃபுல்லாக அதை தியானிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானங்க. அல்லேலூயா. ஆனால் இதை எல்லாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. பைபிளை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், இதை எல்லாம் நினச்சிட்டாங்க. பகல் ஃபுல்லாக ஏசப்போடைய வார்த்தைகள் வாசு தியானிச்சுக்கிட்டே இருக்க. நிறைய கிறிஸ்தவம் வாசிக்கிட்டே தான் இருக்க. வாஸ்து புக்கு எழுதுகிறாங்க, பயங்கர தீசிஸ் ரெடி பண்ணுறாங்க, அப்படியே உள்ள ஊடுருவி ஆழம்பத்தை எழுதுறேன்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்காங்க. நல்லதுங்க, அதனால் நல்லது. ஆனால் என்ன செய்யணும்? கிரியைகளை நடப்பிக்கணும். என்னை பொறுத்தவங்க, என் ஊழியக்காரங்களுக்கு நான் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குறேன்? ஒரு ஊழியம் செய்கிற ஆண்டவருடைய ஊழியக்கார பிள்ளைகள் பகலில் பைபிள் வாசிக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் பேர் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. பைபிளில் இயேசு கிறிஸ்துவை வாட்ச் பண்ணி பாருங்கங்க, ஃபாலோ பண்ணி பாருங்கள். மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவானில் பகல் நேரத்தில் அவர் கொஞ்ச நேரம் தனியாக ஏதோ ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு பைபிளில் காமிச்சிட முடியுமா? பகலெல்லாம் அவர் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தாருன்னு நீங்கள் எனக்கு ஒரு வசனத்தை காமிச்சிருவீங்களா? பகல் காலங்கள் கிரியை செய்யணுங்க. இன்றைக்கி எல்லாம் தப்பாக திருச்சபைகளில் செய்கிறோம், ஊழியக்காரங்க செய்கிறோங்க. எதை செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். அதிகாலை இருட்டோடு எந்திரிச்சு போய் ஜெபிக்கிறார். நைட்டெல்லாம் ஆண்டவர் வெளிப்பாடுகளை பெறார். நான் என்ன செய்யணும் பிதாவிடத்தில் கேட்டு வெளிப்பாடுகளை பெற்று பகலெல்லாம் அதெல்லாம் கிரியைகளை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, பகலில் நீ பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு இருந்தேன், எப்போயா ஊழியம் செய்வ? ராக்காலங்களில் போய் தெருப்பிரசங்கம் பண்ணுவியா? கிராமத்தில் போய் வீடுகளை சந்திப்பையா? எல்லாத்துக்கும் நேரம் இருக்குதுங்க. அதன் காலத்தில் அதை நேர்த்தியாக செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், ஊழியம் செய்ய வேண்டிய திருச்சபைகள் நான் அதை கான்ஃபரன்ஸில் இதை தியானிக்கிறேன் அதை தியானிக்கிறேன்னு சொல்லி அங்கங்கே சும்மா கூடி சாப்பிட்டு படுத்து உறங்கிட்டு ஃபேனுக்கு அடியில் உட்காந்தா என்னங்க பிரயோஜனம்? பாருங்கள், நானும் இதை நம்பி பைபிள் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க. நான் என்ன செஞ்சேன்? காலேஜ்னால் என்ன செய்யணும்? 9 மணி கிளாஸ் தொடங்க. காலையில் 2 கிளாஸுங்க, மத்தியானம் 2 கிளாஸுங்க, 4 கிளாஸுங்க. அவனுக்கு ஃபேனுக்கு அடியில் நல்ல சேர் போட்டு நல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் பைபிள் டீச்சர்ஸ்லாம் வர சொல்லி பாடம் நடத்தி பார்த்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சு இவங்க எல்லாம் ஊழியத்தை பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டா நிழலில் ஃபேனுக்கு அடியில் உட்கார்ந்தவன் வெயிலுக்குள்ளே போக மாட்டான். அவன் என்னங்க பிரயோஜனம்? நான் யோசிச்சு பார்த்தேங்க. அப்போ பகலில் அவனுக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பைபிள் கிளாஸ் வைக்கக்கூடாது. காலையில் அதிகாலையே 2 கிளாஸ் வைக்கிறேன், நைட்டு 2 கிளாஸ் வைக்கிறேன். பகல் ஃபுல்லாக 4 கிளாஸ் வைக்கிறத காலையிலையும் நைட்டு வைக்கிறேங்க. பகல் ஃபுல்லாக அவன் என்ன செய்யணும்? ஏதாவது அவன் வேலை செய்யணுங்க. நல்ல நெற்றி வேர்வை செஞ்சு வேலை செய்யணும்.
இதுதான் நாங்கள் வைக்கிற ட்ரைனிங். இப்படி ட்ரைனிங் எடுக்கிறவன் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்பதற்கு ஆண்டவனிடத்தில் சொல்கிற காரியம், நீ கவனமாக இருக்கணும், உன் வாயை விட்டு நீங்கக்கூடாது, வலதுபுற இடதுபுறம் விலகாமல் இரு. ஆண்டவர் இதை அழகாக சொல்லி கொடுக்குறாருங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, இந்த யோசுவாவை ஆண்டவர் வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துகிறார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவாருங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அப்படியே வாசி பார்த்தீங்கன்னா 3 அதிகாரத்துக்கு வர்றார். அங்கே யோர்தான் முன்னாடி வந்துருச்சுங்க. மோசஸ் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது எகிப்திலிருந்து வெளியேறின உடனே சிவந்த சமுத்திரம் வந்துருச்சு. அங்கே இருக்கிற எல்லாரும் மோசஸை முறுமுறுக்கிறாங்க பாருங்க. நாங்கள் வாட்டுக்கு சும்மா இருந்தோம், எல்லா கிறிஸ்தவங்களும் சும்மா தாங்க இருக்கோம், இவங்க எல்லாம் நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போம், நீ வனாந்தரத்தில் எங்கள் சாகிறதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா முன்னாடி சிவந்த சமுத்திரம் வருது, பின்னாடி பார்வோன்கள் ரதங்களோடு கூட விரட்டி வர்றான். இவங்க எல்லாம் மோசஸ்க்கு முறுமுறுக்கிறாங்க. மோசஸ் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்னன்னு ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்னிடத்தில் நீ விண்ணப்பம் பண்ணுவது என்ன? ஜெபிக்கிறதே ஆண்டவருக்கு பிடிக்கலைங்க, கிரியை செய்யணுங்க. எல்லா காரியத்திலும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் என்னங்க, இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை? அவங்க ஜெபிக்கிறதுக்கு கூட்டம் வருதுங்க, ஆனால் கிராம ஊழியம் செய்கிறதுக்கு கூட்டம் வருதாங்க. இப்போ உபவாச ஜெபம்னு சொல்லி ஜெபம் பண்ணா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஜெபம் பண்ண வர்றான். அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிராமத்தில் போய் தெருப்பிரசங்கம் பண்ணியா, சிறுவர் ஊழியம் செய்ய, கைப்பறுதி கூடையா, வியாதிசர்களுக்கா நீ ஜெபம் பண்ணையா, உன்னால் முடிஞ்ச ஜெபத்தை பண்ணையா, பிசாசை விரட்டையா அப்படின்னு சொன்னால் அது கூட்டம் வரணும் இல்லைங்க. ஏதோ தப்பு நடக்குது கிறிஸ்தவ நண்பர்களே, கிறிஸ்தவர்களிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது ஐயா, தவறு இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, மோசஸ் ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிற. அப்போ என்ன ஆண்டவரே செய்யணும்? உன் கையில் என்னடா இருக்குது? கோல் இருக்குது. இந்த கோலை வச்சு உனக்கு தான் எவ்வளோ அற்புதத்தை நான் செஞ்சு காமிச்சேன். இவன் ஊழியத்துக்கு வரமாட்டேங்கிறான், ஜனங்களை என்ன நம்ப மாட்டாங்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்கிறார். உன் கோலை எடுத்து கீழே போடுறேங்கிறார். கோல் பாம்பாக மாறுது. பார்த்தீங்களா? திடீர்னு என்ன சொல்கிறாரு, மறுபடியும் பாம்பு வாழை பிடிச்சா கோலாக மாறுது. என்ன மேஜிக் பாருங்க, அற்புதம் பாருங்க. அவனுக்கு ட்ரைனிங் பாருங்க. அடுத்து இன்னொரு ட்ரைனிங் என்ன கொடுக்குறாரு, உன் வலது கையை அப்படி நீட்ட சொல்கிறார். இந்த செய்தியை கேட்குற எல்லாரும் வலது கை நீட்டுங்க. மோசஸ் நீட்ட உடனே குஷ்டம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கையை நீட்டுங்க, ஒரு வியாதி வரணும், ஒரு கேன்சர் கட்டி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுமா? பயந்துடாதீங்க. ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் வியாதியை கொடுக்க முடியுங்க. ஆனால் கையை மடக்க சொல்லார், குஷ்டம் போயிருதுங்க. அருமையான கிறிஸ்தவ நண்பனே, எவ்வளோ பெரிய பலகீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? இந்த வியாதி அவருக்கு தெரியாமல் உங்கள் சரீரத்தில் வந்திருக்குமாங்க. இந்த வியாதியை கொடுத்து உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறாருங்க. இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேசுகிற கணேசன், நான் இன்னைக்கு ஏன் இவ்வளோ வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணிட்டு நினைக்கிறீங்க? ஹார்ட்டில் ஓட்ட விழுந்துருச்சுங்க. டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். எல்லா இடத்துக்கும் போய் ஒன்றும் சரியாகலை. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்னை சுகமாக்கிட்டார். எனக்கு ஒரு சாட்சி இருக்குதுங்க. இன்றைக்கு நான் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக சவால் விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னை சுகப்படுத்தினார், சாக கிடந்த என்னை சுகப்படுத்தினார். உன்னையும் சுகப்படுத்தணும்னா நான் ஏசப்பன் நம்புனது போல இந்த கணேசன் ஏசப்பன் நீ நம்பி பாரு. சவால் விடுறேன். அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில் வியாதியோடு, வறுமையோடு, நெருக்கத்தோடு, பிரச்சனைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் சித்தத்தோடு தான் அனுமதிச்சிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் அவர் தான் அனுமதிக்கிறார். ஆனால் அவர் அற்புதம் செஞ்சிருவாருங்க, செஞ்சிருவார். கையை நீட்டினோடனே வியாதி வருது, கையை மடக்கணுன்னே ஒரே நிமிஷத்தில் வியாதி போயிடுதுங்க. அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறார். மோசஸ்க்கு சொல்லி கொடுத்துறார், ஏலே இங்கே வா, உனக்கு எத்தனை அற்புதங்களை நான் செஞ்சு காமிச்சேன். இப்போ உன் கையில் அந்த கோல் வச்சிருக்கல, அந்த கோலை எடுத்து நீட்டு. என்னங்க பெரிய வெட்டி முறிக்கிற வேலையாங்க. உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், வல்லமைகளை கொடுத்துருக்கிறார், வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கிறார். வாக்கு தத்துவத்தை கொடுத்த உயிருள்ள ஆண்டவர் உங்கள் கூடயே நான் வர்றேன்பான்னு சொல்கிறார். பிற என்னங்க கிரியை செய்ய வேண்டிதானங்க. மோசஸ்
கையில் கொடுத்து அந்த கோலை நீட்டுறாரு. சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்துருதுங்க. வெட்டாந்தரையில் நடக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ யோசுவா டேன் வருது. யோசுவாவுக்கு முன்னாடி யோர்தான் வருதுங்க. மோசஸ்க்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம், யோசுவாவுக்கு முன்னாடி யோர்தான் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் இவன்ட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? எப்பா ஒன்று யோர்தானில் உன்னை பயன்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்த பாரு. உன் கூட நான் இருக்கிறேங்கிறத ஜனங்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன், எல்லாருக்கும் காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? ஒன்னே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அவ்வளோதாங்க. எப்பா உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன், உன் கூட நான் இருக்கிறேங்கிறத ஜனங்களை அறிந்து கொள்ளும்படி உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை கனப்படுத்த போகிறேன், உன்னை பயன்படுத்த போகிறேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ, உன் கூட இருக்கிற ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோ. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தாங்க எனக்கு சொல்கிறார். இப்போ 783 மிஸ்டரிகள், நிறைய மிஸ்டரிகள் பயிற்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அந்த பயிற்சி பெற்ற ஊழியக்காரங்கள் உலகத்தை கலக்கிறவங்கள மாறணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கய்யா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், 7000 மிஸ்டரிகளும் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் அந்த சர்ச்சில் பேசு, அங்கே கூட்டங்களில் பேசு, இங்கே போ, அங்கே போ, அப்படியெல்லாம் சொல்ல. முதல்ல உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோடா கணேசா, உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ. அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னங்க அற்புதம் செய்யணும்? அற்புதம் செய்யறது ஏசப்பாவுக்கு லேசான காரியம். நீங்க முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க. யோசுவாவே உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ. இந்த கணேசன் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் செய்தி கொடுக்கறது, உன் செய்தி வேளையில் உன்னை கொண்டு ஜனங்களோடு கூட பேசுவது எனக்கு லேசான காரியம். நீ ஜெபிக்கும் போது நான் அற்புதம் செய்கிறது எனக்கு லேசான காரியம். நீ மேடையிலிருந்து ஆண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்த ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் உடைய வல்லமை வரட்டும் என்று நீ ஜெபித்தா என்னால் கிரியை செய்வது எனக்கு லேசான காரியம். வியாதிகளை சுகமாக்குவது லேசான காரியம். பிசாசின் பிடியில் உள்ள உன்னுடைய ஜெபத்தின் மூலியமா விடுதலை ஆக்குவது லேசான காரியம். ஆனால் நீ பரிசுத்தமாறு, நீ கவனமாயிரு, நீ ஒழுங்காரு. இதுதாங்க என்கிட்ட எதிர்பார்க்கிறது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி, கண்ணீரை நினச்சி, வியாதிகளை நினச்சி, பலகீனத்தை நினச்சி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் முழங்கால் போடுங்க, உட்காருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, இந்த அற்புதங்கள்லாம் எனக்கு தேவையாக இருக்குது, நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. பாருங்களேன், அவருடைய வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான கரைங்க. நீ முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுறீங்களா? அதில் ஏதாவது குறைவு இருக்குதா? ஒன்றா நீங்கள் யோசிங்க. உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் 9 மணி சர்ச்சுக்குன்னா நீ எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுறனா 8:30 மணிக்கு போய் காத்திருக்கணுங்க. முதல் மணி அடிக்கையில் சர்ச்சில் போய் காத்திருக்கணுங்க. பாடல் வேலை வருதா? அதை உண்மையாக படிக்கிறியா, சும்மா காட்சியும் படிக்கிறியா? கிறிஸ்தவங்களில் நிஜ கிறிஸ்தவங்க இருக்காங்க, சும்மா காட்சியும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. உண்மையாக அந்த பாடல் வரிகளை பாடும்போது உணர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கணும், சாட்சி சொல்லணும். ஆண்டவரை என் கூட பேசு ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கணும். சபைக்கு பேசுகிற ஊழியக்கார், அவர் பேசுகிறார், இவர் பேசுகிறார், அவர் நல்லா பேசுவார், இவர் நல்லா பேச வேண்டவர், இவர் வல்லமை உள்ள பிரசங்கர், இவர் வல்லமை இல்லாத பிரசங்கர், இவர் கொஞ்சம் அறுப்பார். இப்படியெல்லாம் நீ பிரசங்கத்தை கேட்கும்போது நினச்சேன்னா எங்கே உருப்பட? ஆண்டவரே, பேசுவது கழுதை வச்சு கூட நீங்கள் பேசுவீங்கப்பா, என் கூட இந்த ஊழியக்காரை கொண்டு பேசுங்கன்னு சொல்லி காத்திருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா போது இவைகளெல்லாம் கூட கொடுக்குறது லேசுங்க. யோசுவாவை மோசையை பயன்படுத்தணும். யோசுவா பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் லேசான காரியம். இந்த டேவிட் கணேசனை பயன்படுத்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரி, உன்னை ஆசீர்வதிப்பது, உன்னை பயன்படுத்துவது, உன்னை நம்பி லட்சங்களை கோடிகளை தருவது ஆண்டவருக்கு லேசான காரியம்.
நீ முதல்ல அவர் கைகள் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒப்பு கொடுக்கறது மட்டும்தாங்க உன் வேலை, மீதி எல்லாம் அவருடைய வேலைங்க. எனக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு செய்தி கேட்குறீங்களே, ஒரு வாரம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், ஒரு மாதம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா இல்லையா நீங்கள் கவனிங்க ஐயா, கவனிங்க ஐயா. இப்போ நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன், உடன்படிக்கை பண்ணுங்களேன். ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வழி நடத்தணும்னு யோசுவா பயந்துக்கிட்டு இருக்கப்ப அவனை பார்த்து சொன்னீங்களே, ஆண்டவரே செய்தி வேணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கணேசனை பார்த்து நீங்கள் சொன்னீங்களே, இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவருக்கும் அதே ஆலோசனை தான் சொல்கிறீங்க. அருமையான சகோதரனே, நீ பரிசுத்தமாயிரு, கவனமாயிரு, ஒழுங்காயிரு. அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரப்பா. இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவரும் பொருத்தனை பண்ணட்டும். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, யோசுவாவை ஆசீர்வதிப்பதற்கு அவனிடத்தில் நீர் எதிர்பார்த்த ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. திடமனதாயிரு, வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிரு, கவனமாயிரு, தியானித்து கொண்டு இரு என்று யோசுவாவுக்கு சொன்னீரே. அவன் அதில் சரியாக இருந்தப்ப அவனை பயன்படுத்தினீரே. பெரிய ஒரு யோர்தான் முன்னாடி இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உன்னையும் உன் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நான் யோர்தானை 2 பிளப்பேன்னு சொன்னீர். அதே போல் அவன் கீழ்ப்படிஞ்சதுனால அவங்கள யோர்தானை கடக்க வைத்தீர. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ பாரத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நான் இன்னும் என்னை எப்படி சரிபடுத்தணும்னு சொல்லி ஆண்டவரை அவங்கள சரிபடுத்தி கொள்ளட்டும் அப்பா. தன்னைத்தானே அவங்க பரிசுத்தமாக தன்னை ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே, கவனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க முன்னாடி இருக்கிற யோர்தானை கடக்க உதவிச்சிங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதித்தது போல், யோசுவாவை ஆசீர்வதித்தது போல் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை என்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை என்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான
தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னோட பேர் நித்யானந்த். நான் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தை சார்ந்தவன். என்னோட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவரை பற்றி ஒரு அறியாத குடும்பத்தில் ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். எங்களுடைய கிராமத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. எங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் டிப்ளமோ படிக்கிற அந்த நேரத்தில் தான் ஒரு கிறிஸ்துவ நண்பன் எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்தான். ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்பேன். நிறையா சண்டைகள், சச்சரவுகள், பள்ளி கல்லூரி நேரத்தில் அடிதடி காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சி அலையிறது, அந்த மாதிரிலாம் நிறைய சுற்றிட்டு இருந்தேன். சினிமா தியேட்டருக்கு போகிறது, அங்கே போய் ஸ்க்ரீன் முன்னாடி இருந்து ஆடுறது, அந்த மாதிரியான காரியங்கள் நிறையா. ஒரு வாலிபர்கள் என்னென்ன பாவங்கள்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு பாவங்கள் நானும் இருந்தேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அன்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கிறிஸ்தவ நண்பர் நான் டிப்ளமோ படிக்கும்போது எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. அப்போ நானும் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அவனுக்கும் என்னுடைய நம்பிக்கையை பற்றி நான் சொன்னேன். அவனும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னான். ஒரு சில மாதங்கள் போச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகி திரும்ப இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கோவம் அவனை சட்டையை பிடிச்சி அடிக்க போயிட்டேன். அப்புறம் என் கிளாஸில் உள்ள ஆட்கள்லாம் இவன் மதம் மாற்றிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவனை எல்லாரும் சுற்றி அடிக்கிறதுக்கு போனாங்க. ஒரு நாள் அவனை அடிக்கவும் செஞ்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னுடைய சமயத்தை சார்ந்த ஆன்மீக நூல்கள்லாம் நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, இறைவன் ஒருவன், அவன் உருவமற்றவன் அப்படின்னு சொல்லி எல்லா மதமும் சொல்லியிருக்குதே. அப்போது நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் ஒருவன் ஆனால் நம்ம பல கடவுளை கும்பிடுறோம், இறைவன் உருவமற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் நம்ம ஏன் உருவத்தை கும்பிடுறோம் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த ஒரு 2 கேள்வி தான் என்னோட இருதயத்தை ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுனால அந்த உண்மையான இறைவன் யாருன்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ மறுபடியும் எனக்கு அந்த கிறிஸ்தவ நண்பர் எனக்கு கால் பண்ணி எனக்கு சுவிசேஷன் சொன்னாங்க. அப்போ சுவிசேஷன் சொல்லும் போது தான் கடைசியாக, நீ என்ன இடத்துல வாக்குவாதம் எல்லாம் பண்ணுற, சரி ஓகே, ஆனால் நீயே கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் உனக்கு அவர் உண்மையான கடவுளாக இருந்தால் அவர் பதில் கொடுப்பாரு, அப்போ நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ கடவுள் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரிடா, அப்போ கடவுள்கிட்ட பேசணுன்னா எந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் சொல்லணும், இல்லை ஜபமாலை வச்சு யூஸ் பண்ணி ஏதாவது மந்திரம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நான் அவன்கிட்ட கேட்டேன். அப்போ என்ன சொன்னான் அப்படின்னா, இல்லை உங்கள் அப்பாட்ட நீ எப்படி பேசுகிறியோ அந்த மாதிரி நீ கடவுள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ நானும் சரின்னு சொல்லிட்டு, எனக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த ஒரு கடவுள் யாருன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த நேரத்தில் வீட்டில் மொட்டை மாடிக்கு போயிட்டு ஏசப்பாட்ட ஒரு ஜபம் மாதிரி கூட இல்லை. அப்போ நான் ஜபம் செஞ்சேன். எப்படின்னா, ஏசப்பா நீங்கள் தான் ஏதோ கடவுள்னு சொல்லி அவன் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு அதை நிறுவிங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லிவிட்டு என்னாச்சு அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாள் ஒன்றுமே தெரியல. அப்போ இதெல்லாம் சும்மா தான் போல அப்படின்னு நினச்சிட்டு என்னோட இன்னொரு நண்பன்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவன் எனக்காக ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணோடனே அன்னைக்கு நைட்டே எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஒரு பெரிய ஒரு கடல், அந்த கடற்கரை மணலில் நான் நின்றுட்டுருக்கிறேன். பிசாசு அங்கேருந்து எழும்பி வருவான் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. உடனே காட்சி மாதிரி அது கடைசி காலமாக இருந்துச்சு. எல்லாரும் என்னை துரத்திட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் எங்கெல்லாமோ துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி இருந்துச்சு. மறுபடி காட்சி மாதிரி அந்த கடற்கரை மணலுக்கு வந்தோடனே இயேசு கிறிஸ்து கடல் மட்டத்திலேருந்து வானத்து வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிக்சர் மாதிரி தெரிஞ்சுது. அப்போ இதுவும் நம்ம கும்பிடுற ஒரு கடவுள் மாதிரி ஒரு கடவுள் தானேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். காற்றுல அவருடைய முடி அசைஞ்சுது. அப்போது என்னடா இது, உயிருள்ள ஒரு பொருளுக்கு தானே முடி அசையும் அப்போ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா, நான் உயிருடனே இருக்கிறேன், நான் உயிருள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினாரு. அதுக்கப்புறமும் நான் என் மனசில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி இவர் உயிருள்ள கடவுள் தானே, இவரும் நம்ம கும்பிடுற 10ல் 11 வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் இருதயத்தில் நினச்சிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, என் ஆண்டவர் மறுபடியும் உணர்த்தினது, நானும் தேவன் அல்ல நானே தேவன் அப்படின்றத எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால பலவிதமான உபத்திரவங்கள் வந்துச்சு. ஏன்னா நான் ஒரே ஒரு பிள்ளை தான். வீட்டில் எல்லோரும் கூட்டு குடும்பம், அப்புறம் எல்லா சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஏன் நீ மதம் மாறின, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள் நான் அதனால் சந்திக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் நான் அவங்ககிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன்னு சொல்லி சொன்னேன்.
அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த நேரத்தில் தான் பூனேயில் ஒரு இடத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டோடைய சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஆண்டோடைய சத்தம் கேட்டோன்னே ஆண்டனை ஊழியத்துக்கு அழைத்தார். நானும் அப்போ ஆண்டர் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறம் வருவோம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்ம ஊழியம் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் தென்காசி மாவட்டத்தில் வந்து கிராம மிஷனரி இயக்கத்துலேருந்து அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து இருந்தாங்க. அவங்க தான் கிராம மிஷனரி இயக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நீங்கள் வாங்க தம்பி, ஒரு நாள் நீங்கள் வந்து ஊழியத்தை வந்து பாருங்கள், ஆண்டவர் வந்து உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அது வந்து பெருசாக நான் எடுத்துக்கல. ஆனால் என்னோடய அழைப்பு இருக்குது, ஆனாலும் அது இன்னும் சில வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி, ஆனால் ஊழியன்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கிராம மிஷனரி இயக்கத்துக்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பி போனேன். அந்த டைமிங்கில் வந்து பெங்களூரில் வந்து ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு எனக்கு. அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டு மறுபடியும் நான் விருதுநகரில் இருக்கிற கிராம மிஷனரி இயக்கத்துக்கு வந்தேன். வந்துட்டு ஒரு வாரம் வந்து இங்கே ஊழியங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆண்டவர் வந்து VMM டெய்லி டிவோஷன் மூலமாக நான் அது படித்ததில் வந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா, உடனே கீழ்ப்படுவதற்கும் தாமதித்து கீழ்ப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. தாமதித்து கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாமைங்கிற பாவத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். உடனே ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் பெங்களூரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஒருவேளை எனக்கு வேலை கிடச்சிதுன்னா நான் வேலைக்கு போகிறேன், அப்படி இல்லை எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணேன். ஒரு 2 நாள் கழித்து எனக்கு அந்த பெங்களூர்லேருந்து கம்பெனிலேருந்து அழைப்பு வந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் கேட்ட சம்பளத்தில் நான் வேலை போட்டு தரோம், நீங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு வேலையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்ட வந்து நான் நன்றி சொல்கிறதுக்காக ஜெபம் பண்ண போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டர் ஏன்னா எனக்கு வேலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்போ முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணும்போது அங்கே யாரோ ஒருத்தர் பயங்கரமாக ஒரு துக்கமுகமாக இருந்தார். நான் சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் அவர் ரொம்ப துக்கமுகமாக இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு பாரம் என்ன நிரப்புச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணும்போது ஏன் ஆண்டவர் இப்படி வேலையை கொடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கேன், நீங்கள் துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்க, என்ன ஆண்டவர்னு சொல்லி விசாரிக்கும் போது நான் உனக்கு அந்த வேலையை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நான் உணர்த்தப்பட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுது, அது ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு தடையாக பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்போ அதுக்கப்புறம் இனிமேல் நமக்கு இந்த வேலையோ இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிடுறாரு, அநேக ஜனங்கள் நரகத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது அவங்கள வந்து ஆண்டோடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து பரலோகத்துக்கு நேராக திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராம மிஷனரி இயக்கத்துக்கு ஊழியத்துக்கு வந்தேன். இங்கே நிறைய ஊழியங்கள் இருந்துச்சு, அதில் ஒவ்வொன்றும் நிறைய காரியங்களை வந்து இங்கேருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. கிராம மிஷனரி இயக்கத்தில் விழுப்புரம் பணித்தளத்தில் வந்து என்னை போட்டிருந்தாங்க. அங்கே அநேக சிறுவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, அப்புறம் இன்னும் கிராமங்களில் வந்து சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அநேகர் ஆண்டருக்குள்ளே கொண்டுறதுக்கு உதவி செஞ்சார். அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்களும் கம்மியாக இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த நேரத்தில் இந்த கடைசி காலத்தில் வந்து அநேகர் கோடிக்கணக்கான பேர் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள ஆண்டவர் அண்டையில் நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னை மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்துக்கு செய்ததுக்கு வாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இதை பார்க்குற நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் ஊழியத்துக்கு வாங்க. தொடர்ந்து எனக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். CSI தூத்துக்குடி நாசரத் திருமண்டலம் கிறிஸ்து நாதர் ஆலயம் நடத்தும் லென்த் கால கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மார்ச் 2, 3 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் கிறிஸ்து நாதர் ஆலயம், ஆசிரியர் காலனி, தூத்துக்குடி. சபை பாகுபாடின்றி பங்கு பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், விடுதலையுடன் செல்லுங்கள். மேலும் தொடர்புக்கு 9442493250 9360211461. நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து
முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.